திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த சினிமா துணை நடிகையின் தந்தை கொலை வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாயாவி படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்த துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரியநாராயணன். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரபல தொழில் அதிபரான இவர் கடந்த 22ஆம் தேதி கொடைக்கானலில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டு போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன. உடல்நலம் குன்றிய சூரியநாராயணன் சென்னையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்த போது நண்பரின் மனைவியான கிரிஜா என்பவர் ஹவாலா பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அச்சமயம் ஈசிஆர் ரோடு பகுதியில் இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிட வழக்கு மீதான தீர்ப்பு சூரியநாராயணனுக்கு சாதகமாக முடிந்ததை அறிந்த கிரிஜா அதனை அபகரிக்க முடிவு செய்து ஹவாலா பணப்பிரச்சனையில் தொடர்புடையவர்களுடன் கைகோர்த்து கொடைக்கானலில் உள்ள காட்டேஜில் ஓய்வு எடுத்து வந்த சூரியநாராயணனை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து இச்செயலில் ஈடுபட்ட கிரிஜா உட்பட 10 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மகேந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் அவர்களிடம் இருந்து தங்க மோதிரம், செயின் மற்றும் சொத்துக்கான ஆவணங்கள் மற்றும் 2 வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த சினிமா துணை நடிகையின் தந்தை கொலை வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாயாவி படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்த துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரியநாராயணன். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரபல தொழில் அதிபரான இவர் கடந்த 22ஆம் தேதி கொடைக்கானலில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டு போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன. உடல்நலம் குன்றிய சூரியநாராயணன் சென்னையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்த போது நண்பரின் மனைவியான கிரிஜா என்பவர் ஹவாலா பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அச்சமயம் ஈசிஆர் ரோடு பகுதியில் இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிட வழக்கு மீதான தீர்ப்பு சூரியநாராயணனுக்கு சாதகமாக முடிந்ததை அறிந்த கிரிஜா அதனை அபகரிக்க முடிவு செய்து ஹவாலா பணப்பிரச்சனையில் தொடர்புடையவர்களுடன் கைகோர்த்து கொடைக்கானலில் உள்ள காட்டேஜில் ஓய்வு எடுத்து வந்த சூரியநாராயணனை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து இச்செயலில் ஈடுபட்ட கிரிஜா உட்பட 10 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மகேந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் அவர்களிடம் இருந்து தங்க மோதிரம், செயின் மற்றும் சொத்துக்கான ஆவணங்கள் மற்றும் 2 வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.